தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. மீன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த மீன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். மற்றவங்களால எப்பவுமே சுயநலவாதின்னு சொல்லப்படக்கூடிய மீன ராசிக்கு நாங்க சுயநலவாதியா, நாங்க மட்டும் அந்த மாதிரி இருந்திருந்தா எங்களுக்கு எதுக்கு இந்த நிலைமை அப்படின்னு மனசுக்குள்ள குமுறலோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களே, முடிஞ்ச அளவுக்கு இவங்களை பார்த்தீங்கன்னா வெளியில யாருக்கும் தெரியப்படுத்தாததுனால மற்றவங்களுடைய கண்ணுக்கு இவங்க சுயநலவாதிங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிக்காட்டாம இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு பெயர் சுயநலவாதிங்க. கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? மீனராசிக்காரங்களே கவலைப்படாதீங்க. ஆனா ஒரு கட்டத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்க தெரியுமா? பேசாம நாமளும் சுயநலவாதியா இருந்துதான் பார்ப்போமேன்னு கூட தோணும். ஆனா உங்களால பிறவி குணத்திலிருந்து வெளியே வர முடியாது. காரணம், நீங்க பொதுநலவாதிங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் குடும்பத்துக்காகவும் தன்னையே அர்ப்பணித்து வாழக்கூடியவங்க. எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய நல்லது கெட்டதுக்கு பாடுபடுறீங்களோ அதுல 1% கூட உங்களுக்காக நீங்க யோசிச்சது கிடையாது. ஆனா இதை எப்படி சொல்றதுன்னா, மனசுக்குள்ள பாறாங்கல்ல வச்சுக்கிட்டு, அதாவது ரொம்ப பாரமான மனசை வச்சுக்கிட்டு வெளியில ரொம்ப எதை பத்தியும் கேர் பண்ணாத மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உண்மைதானே? ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களுடைய அளவுக்கு மற்றவங்களால எந்த ஒரு கஷ்டமும் தாங்க முடியாது. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லா விதத்தையும் நானே பார்த்துக்கிறேன், மற்றவங்க லேசாவே இருந்துட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு 5 கிரகங்கள் பலம் அடைகிறாங்க. தலைப்பெண்ண போட்டிருக்கோம். இதனால உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது. இப்ப மீனராசிக்காரங்க யோசிப்பீங்க, ஏமா ஆல்ரெடி தலைவிதி தாறுமாறா மாறி போயிட்டு இருக்கு, இனிமேல் எனக்கு என்ன போய் மாறப்போகுது, இதை விட மோசமா வேணா மாறுமா, இப்ப என்ன பண்றது, பேசாம செத்தட்டுமா, அப்படியெல்லாம் கூட யோசிப்பீங்க. தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதை நான் சொல்றதுமே தப்புதான். ஏன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் அப்படி. நம்ம நிறைய மீன ராசியோட ஜாதகத்தை பார்க்கிறப்போ அவங்களுடைய வார்த்தைகள் இப்படிதான் வரும். ஏன்னா இவங்க மீன் இல்லையா, அதான் சொல்லுவாங்க இல்லையா, மீனுக்கு தண்ணி தாகமானு தெரியாது, அதே மாதிரி மீன் அழுகுதாங்கிறது தெரியாது இல்லையா. அதே குணாதிசயங்கள் தான் இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நீங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாததுனாலேயே பரவாயில்லைங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, உங்களை பெற்றவங்களுக்கு, உங்க கூட பிறந்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளுக்காவது உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி புரிய வைங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சி அது இதுன்னு இருக்கு இல்லையா, அது நம்ம மிதிக்கிறது நமக்கு தெரியறது இல்லை. அதுவே ஒரு பாம்பா இருக்கட்டும், இல்ல சத்தம் போடுற ஏதாவது ஒரு பூச்சியோ மிருகமோ ஏதாவது நம்ம மிதிச்சிட்டோம் அப்படின்னா அது கத்துறப்ப நமக்கு ஒரு மாதிரி பயம் வருது. ஓ அப்போ அதுக்கு வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போறோம் இல்லையா. அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களை மற்றவங்க காயப்படுத்துறாங்க, மற்றவங்க துரோகம் பண்றாங்க அப்படின்னாக்கா அதை நீங்க தெரியப்படுத்துங்க. நீங்க தெரியப்படுத்தாததுனால அந்த நம்ம கால் மிதியில பட்டு செத்து போற பூச்சி மாதிரி நிறைய இடங்கள்ல நீங்க காணாம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்ன வரைக்கும் ஒரு மோசமான வாழ்க்கை நீங்க வாழ்றதுக்கு காரணம் இதுதான். சோ இனிமேலுக்காவது இந்த மாற்றத்தை உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க. நிச்சயமா ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. சோ இப்ப பலனுக்கு வருவோம். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க யோசிப்பீங்க 100% உண்மையான விஷயத்தை நம்ம பகிர போறோம். தொடர்ந்து வீடியோ பதிவு பிடிச்சிருந்தாக்கா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. என்ன அப்படின்னா சுருக்கமா சொல்றேன், அப்புறம் விரிவா பேசுவோம், அப்புறம் நட்சத்திர பலன்களை பார்ப்போம். அப்பதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ பதிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது அப்படிங்கிறத நீங்க உணர முடியும். பொத்தாம் பொதுவா பேசுறோம் அப்படின்னா இந்த பதிவு உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனம்
முன்னேற்றம் இல்லாம போயிடக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அளவாவது ஒரு தூண்டுகோலா இருக்கணும். நம்மளுடைய நோக்கம் ஆன்மீகம் அப்படிங்கிறது எளிமையா நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம இப்படி இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த காலகட்டத்தில் பண வரவு அதிகரிக்க போகுதுங்க. மீனராசிக்காரங்களே பண விஷயத்துல தாறுமாறா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த பண வரவு அதிகரிக்க போகுது. யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களுடைய மூஞ்சியில தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை மேம்பட போகுது. தந்தையோட விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா அப்பாவுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் எதிர்பார்த்திருப்பீங்க, அம்மாவுக்கு செய்யணும்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மீனத்தோட குணாதிசயம் என்ன தெரியுங்களா, இவங்க ஒரு மாச சம்பளத்தை வேலையா இருக்காங்க, இவங்க ஒரு மாச சம்பளத்துல வேலையில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சம்பளம் வந்த உடனே இவங்க அந்த கையில வாங்கின உடனே இவங்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்கும், அப்பாவுக்கு அது வாங்கணும், அம்மாவுக்கு இது வாங்கணும், வீட்டில் இதெல்லாம் செய்யணும், இப்படிதான் இருக்கும். இவங்களுக்குன்னு வாங்கணும்னு யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. இதனாலேயே உங்களுக்கு 15ஆம் தேதிக்குள்ள காசு ஃபுல்லா காலி ஆயிட்டு மீதி இருக்கிற 15 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அப்பா மூலமும் பணவரவு பொருள் சேர்க்கை ஏற்பட போகுது. பல விதங்கள்ல பணவரவு பொருள் சேர்க்கை உண்டு. பிள்ளைகளால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும், அதை நீங்க சமாளிச்சிருவீங்க. உறவுக்காரங்களுடைய வருகையால குடும்பத்துல சின்ன சின்ன சலப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமை அவசியம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, யாரையும் நம்ப மாட்டீங்க. அப்படியா? கண்டிப்பா எந்த விஷயத்துல நம்ப மாட்டீங்க, குடும்பத்தோட பாதுகாப்பு விஷயத்துல, குடும்பத்தோட பொருளாதார விஷயத்துல. ஏன்னா இவங்க தான் அதிகமா அதுக்கு நேரத்தையும் உழைப்பையும் பயன்படுத்துறவங்க. மத்தவங்களா நம்ம வாழ்க்கை முன்னேற்றம் அடையுதா, எனக்கு வேண்டாங்க, நான் பாத்துக்கிறேன், என் குடும்பத்தை பாத்துக்க எனக்கு தெரியும், குடும்பத்தில் இருக்கவங்க அதுக்கு முயற்சி பண்றாங்களா, வேண்டாம், உனக்கு தெரியாது வெளி உலகம், அப்படி இல்லை, உன்னுடைய கஷ்டத்துக்கு நான் பொறுப்பு ஏத்துக்க மாட்டேன், தயவு செஞ்சு அமைதியாயிரு, நான் பாத்துக்கிறேன், இப்படிதான் சொல்லக்கூடியவங்க மீனராசிக்காரங்க. அரசாங்க வகையில வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருக்கட்டும், அரசு வேலை இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமா இருங்க. நீங்க உங்க வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா பயணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு நேரத்தில் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்துடுங்க. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட அனுசரணையா இருப்பாங்க. அதை பார்த்துட்டு சக ஊழியர்கள் தேவையில்லாத உங்களை ஏதாவது சிக்கலை மாட்டி விடுற வேலையை பார்ப்பாங்க. ஸோ கவனமா இருங்க. சிலருக்கு இடம் மாறுதல் கிடைத்தாலும் அதனால நன்மை ஏற்படுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீனத்திற்கு லாபம் குறைவாகவே இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்த கூடுதலான முயற்சியும் உழைப்பும் தேவைங்க. அப்ப லாபம் குறைவாயிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு 1000 ரூபாய் லாபம் வருது அப்படின்னாக்கா ஒரு 900 ரூபாய் அந்த இடத்துல லாபம் வருங்க. அந்த குறைவு தான் இருக்குமே தவிர்த்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. முக்கியமா சக வியாபாரிகளுடன் வியாபார விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சக வியாபாரிகள்னாவே அது மீனராசிக்கு எதிரிங்க. அவங்க சும்மா உங்ககிட்ட பேச்சு கொடுத்து உங்களுடைய தொழிலை காலி பண்றதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ரொம்ப கவனமா இருங்க. அடுத்து குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்பவே சாதகமான நாட்களாய் இருக்க போகுது. கணவருடைய அன்பும் ஆறுதலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பக்கபலமா உணர போறீங்க. இவருடைய அன்பும் ஆதரவுமே உங்களுக்கு எதையுமே சாதிச்சிடலாண்டா, வரட்டுண்டா, பார்த்துக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் மறந்துடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கை துணையுடைய அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசி பெண்கள். உங்களுடைய அன்புக்கு அவர் அடிமையாக கூடிய காலகட்டம். அடுத்ததா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வழக்கமான நிலை காணப்படுங்க. என்னங்க அப்ப மோசமான நிலையா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. எப்படிப்பட்ட சூழல் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் மாதிரி எதையுமே சமாளிச்சிருவீங்க. நாசுக்கா சாதுரியமா அதிலிருந்து வெளியே வருவீங்க இல்லையா, அந்த நிலை காணப்படும். யாரும் உங்களுக்கு எந்த மாதிரியான இக்கட்டான சூழல் கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்பட போகுது. ஸோ இப்போ வரைக்கும் சுருக்கமான பலன்களை பார்த்தோம். இப்போ நான் பலன்கள் எல்லாம் எப்படிங்க சொல்றேன், உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை பொறுத்து தான் பலன் இல்லையா. அப்படி பார்க்குறப்போ மீனராசியில திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரனுடைய ஆட்சி தான் மீனம்னு சொல்லுவோம். உங்க ராசியில கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா அயன சயன போகஸ்தானத்துல ராகு பகவான், அவர் கூடவே சனி பகவானும் வக்ரகதியில கூட்டணியில இருக்கார். சுகஸ்தானத்துல குரு பகவான், இவர் ஒரு சுப கிரகம். களத்திரஸ்தானத்துல செவ்வாய் பகவான், இவர் யாரு பூமிக்கு சொந்தக்காரர். இவர் கூடவே தகத்தகனு எரியக்கூடிய சூரிய பகவானும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க. ரொம்ப குளிர்ச்சியா வலம் வரக்கூடிய சந்திர பகவான் அடுத்து ரணருண ரோகஸ்தானத்துல இருக்காருங்க. சுக்கிர பகவானும் கேது பகவானும் ஒருத்தர் நல்ல வாழ்க்கையில முன்னேற்றத்தில் இருக்கான்னா இவர் சுக்கிரனுடைய அனுகிரகம் தேவை. அவருக்கு
அவர் கூடயே வந்து இந்த பாம்பு கிரகமான கேது பகவானும் ரணருண ரோகஸ்தானத்துல இருக்காங்க. ஸோ இந்த கிரக நிலையை பொறுத்து ரொம்பவே தெளிவுடன் இருக்க வேண்டிய காலகட்டம். குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அது உடனே சரியாகிடுங்க. புதுசா வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமான அமைப்பு இருக்கு. பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கூடுதல் செலவு செய்ய வேண்டி இருக்கும். உறவுக்காரங்கிட்ட மட்டும் ரொம்பவே கவனமா இருங்க. தானம் தர்மம் செய்ய போறீங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு தோன்றுங்க. குடும்பத்திலையும் நீங்க எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்புண்டு. கணவன் மனைவி கிட்ட திடீர் மன வருத்தம் ஏற்படலாங்க. ஒரே விஷயம் தான், மீனராசிக்காரங்களே விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா உங்களுடைய கோபம் மட்டும்தான் இந்த கணவன் மனைவியுடைய பிரச்சனைக்கு காரணமாகவே நிற்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்தி அளிப்பதாக இருக்கும். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது தொடர்பான பணிகள் எல்லாம் கொஞ்சம் கிடுகிடுன்னு நடக்கும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி போகும். அதனால ஏற்படுற பாதிப்புகளும் சரியாகுங்க. மொத்தமா பொருளாதார ரீதியா வந்து பார்த்தோம்னா சின்னதா சாதாரண பொட்டிக்கடை வைக்கிறவங்களா இருந்தா கூட அன்றாட வேலை செய்யறவங்கல இருந்து பெருசா வந்துட்டு பிசினஸ் பண்றவங்க வரைக்கும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அற்புதமா இருக்குங்க. இதனாலதான் பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ பொருளாதார நிலை ஓங்குறதுனால மற்ற விஷயங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா சரி செஞ்சிட போறீங்க. அடுத்து உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய பணிகள்ல ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. ஏன்னா எப்பவுமே ஒருத்தவங்க வந்து முன்னேற்ற பாதைக்கு போறாங்க, வாழ்க்கையில முன்னேறி போறாங்க அப்படின்னாக்கா நீங்க கவனமா இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான காலகட்டம் மீன ராசிக்கு. இப்ப கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு தெம்பு கிடைச்சிருக்கும். ஸோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடத்திற்கு இடமாற்றம், உத்தியோக மாற்றம் உண்டாகலாங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் அமைதி நிலவ போகுது. திடீர் கோபம் உண்டானாலும் அதை வந்து சமாளிச்சிருவீங்க. எடுத்த காரியம் உடனே முடியணும் அப்படிங்கிற உங்களுடைய நிலை கண்டிப்பா ஈடேறி வரப்போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில முன்னேற்றம் காண நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய பணம் வந்துகிட்டே இருக்கும். பல விதங்கள்ல பண பிரச்சனையே இவர் வந்து சரி செய்வாருங்க. வியாழக்கிழமைகள்ல தான் வந்து நான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. அனுதினமும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணும். ஏன்னா இவர் வந்து குரு இல்லையா? இவருடைய அனுகிரகம் பல விதங்கள்ல உங்களுக்கு உதவிகளையும் பல விதங்கள்ல பண வரவையும் பல விதங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. உங்களை வாழ்க்கையில வெற்றியடை வைப்பார். புரியுதுங்களா? கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன? மீன ராசிக்கான பொது பலன்களை பார்த்திருக்கோம். இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்குறப்போ உங்களுக்கு கூடுதல் தகவல்களா இருக்கும், தெளிவான விளக்கம் இருக்கும். இன்னும் என்னதான் பண்ணணும் வாழ்க்கையில் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மாற்றம் பிறக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் நன்மையை மட்டுமே செய்றாங்க. குரு தட்சிணாமூர்த்தியோட வழிபாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையோ அவருடன் சேர்த்து தாய் பிரத்யங்கார தேவியும் வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பொறுத்த வரைக்கும் ராகு கேது இவங்களுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுடைய போக்கை மாற்ற போறாங்க. ஒரு சிலருடைய தவறான வழிகாட்டுதலால கஷ்டப்பட்டீங்க இல்லையா? அந்த நிலை மாறப்போகுது. இந்த நேரத்தில் உங்களால புரிந்து கொள்ள முடியாமல் போன விஷயங்கள் கூட ஒரு தெளிவான விளக்கத்துக்கு அப்புறம் நீங்க அதுல வெற்றி பெற போறீங்க. மேலும் குருவினுடைய பார்வை உங்களை வந்து பாதுகாக்குதுங்க. எதிர்பார்த்த வரவு வரும். அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனுடைய பார்வையிலால் 6ஆம் இடம் சூரியனாலையும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். வருமானம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால பெண்களா இருந்தீங்கன்னாக்கா ஆண்களாலையும், ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் கிட்டையும் ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்களால உங்களுக்கு சங்கடங்களும் அவமானங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கை அவசியம். சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க வந்து ரொம்பவே சிந்தித்து செயல்படணுங்க. அடுத்ததா ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் புதனும் சூரியனும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். எப்படி சொன்ன சொல் மாறாம வாக்கு தவறாமல் வாழக்கூடிய காலகட்டம். சங்கடங்கள் விலகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். நினைத்த செயல் தடையின்றி நடக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள்ல உங்களுடைய செயல்பாடுகள்ல நிதானம் தேவை. பொது பலன் நட்சத்திர பலன்களை பார்த்தோம். இப்ப இன்னும் கூடுதலான விவரங்களோடு சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்தணும்னு பாடுபடுவீங்க. அரசாங்க வேலைகள் தாமதப்பட்டா கண்டிப்பா வந்து நடக்குங்க. பண பற்றாக்குறையால மனக்கவலையில் இருந்த நீங்க இனி பண வரவால உற்சாகம் அடைய போறீங்க. சந்திர பகவானுடைய சஞ்சார நிலை வந்து உங்க தொழிலுக்கு இடையூறாக இருந்தது எல்லாத்தையுமே வந்து சரி செய்ய போகுது. அடுத்ததா செவ்வாய் பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது சொத்து வாங்கக்கூடிய முனைப்பு உங்களுக்கு ஏற்படும். எப்படியாவது வந்து சொத்து சேர்க்கணுங்கிற ஒரு நிலை ஏற்பட போகுது. வியாபாரத்துல நல்ல லாபம் பார்க்க போறீங்க. ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய பொருள் உற்பத்தி அதிகரிக்கும். புதன் பகவானுடைய 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அமர்வு அப்படிங்கிறது நடக்காதுன்னு நினைச்ச காரியத்தை கூட நடத்தி காட்டுறாங்க. பெண்களால பொருள் வரவு உண்டாக போகுது. குருவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் கூட
உங்களுடைய பொறுமையால வெற்றி காண போறீங்க. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய போறீங்க. கமிஷன் வியாபாரத்துல கை நிறைய லாபம் பார்க்க போறீங்க. சனி பகவான் அப்படிங்கிறவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க வேலை கிடைக்கும். நீ எனக்கு எதிரிடா, நான் உனக்கு எதிரிடா அப்படி இருந்த உங்களுடைய நிலை மாறப்போகுது. உங்களுடைய எதிரிகள் கூட உங்ககிட்ட வந்து நட்பா மாற போறாங்க. தொழில் முன்னேற்றத்தால பண வரவு தாராளமா இருக்க போகுது. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் 1ஆம் இடத்துல இருக்காரு இல்லைங்களா, இதனால தான தர்மங்கள் செய்ய போறீங்க. மத்தவங்களுடைய மனசுல இடம் பிடிப்பீங்க. சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட அதிக லாபம் உண்டுங்க. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது மட்டும் சாலைகள்ல கவனமா இருங்க. இதை மட்டும் செஞ்சுட்டா போதுங்க. மத்த எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்கு பாதகமா இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னாக்கா இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே மீனராசிக்கு சாதகமான பலன்கள் மட்டுமே நடக்க போகுது. எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதற்கு எல்லாமே ஒரு படி மேல சந்தோஷப்படக்கூடிய அமைப்புல இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவான பரிகாரம்னு கேட்டீங்கன்னா துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய தொல்லைகள் அகலும். முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உறுதி உண்டு. கந்தசஷ்டி கவசத்தை அனுதினமும் பாராயணம் செய்ய கவலைகள் பறந்து ஓடும். கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா முத்துக்குமரா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. கந்த கடவுள் இருக்க, இந்த கருணை மூர்த்தி இருக்க, உங்களுக்கு எதுக்குங்க கவலை? அவர் வருவாருங்க. முருகான்னு நீங்க கூப்பிடுங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வேலோட ஓடி வருவார். யாம் இருக்க பயம்னு வந்து நிப்பார். நல்லதே நடக்கட்டும்னுங்க. மீன ராசிக்காரங்களே, மற்றவங்களுக்கு தெரியாத உங்களுடைய கண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியாமலே போகுது. ஏன்னா நீங்க கஷ்டப்படவோ கவலைப்படவோ கண்ணீர் விடவோ எந்த ஒரு காரணமும் இல்லாம அந்த கடவுள் பார்த்துப்பாங்க. ஒரு நாள் எனக்கு நல்ல காலமா பிறக்கும் அப்படின்னு மனசுல ஏதோ ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தீங்க இல்லையா, அந்த தன்னம்பிக்கைக்கு பாத்திரமான நாட்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது. சகல விதங்களையுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்து அந்த கடவுள் உங்களுக்கு துணை வர போறார். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே மீனத்திற்கு மிகுதியான சந்தோஷத்தை கொடுக்கட்டும்னு சொல்லி நானும் அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க. ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.